வணக்கம். சினிமா முரசம். ஜே பேபி விமர்சனம். பெரிய நட்சத்திரங்களை தேடி கண் பூத்து போனது தான் பலன். இந்த படத்தில் பெரிய நட்சத்திரங்கள்னு யாரும் கிடையாது. சொல்லப்போனால் ஒத்த ஊர்வசியை தவிர ஜே பேபி படத்தில் தெரியப்பட்ட நடிகர்கள் யார் என்றால் அட்டகத்தி தினேஷ், எடுப்பார் கைப்பிள்ளையாக பயன்படுகிற காமெடி நடிகர் மாறன். ரெண்டு பேரும் திறமையான நடிகர்கள் என்றாலும் ரேங்குக்கு வந்ததில்லை. இவரை ரேங்கில் கொண்டாந்து யாரும் வைக்க மாட்டாங்க. ஆனால் இவர்களை வைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை எடுத்திருக்காங்க நம்ம ரஞ்சித். கதையின் உயிர் நரம்புகளாக இந்த படத்தில் அந்த நல்லவர்கள். எவ்வித படபடப்பும் இல்லாமல் அமைதியாக கதை ஆரம்பமாகிறது. அம்மாவுக்கு கணவன் இல்லை, 3 ஆண் பிள்ளைகள், 2 மகள். இவர்களும் வாழ்க்கை துணையை தொலைத்தவர்கள்தான். அண்ணன் மாறனும் தம்பி தினேஷும் எலியும் பூனையுமாக முட்டிக்கொள்கிறவர்கள். பேசிக்க மாட்டாங்க. தொலைஞ்சு போன அம்மா கல்கத்தாவில் இருக்கிறார் என்பது தெரிஞ்சதும் வடமாநில ரயில் பயணம், அங்கே வாய்க்கு வசப்படாத சாப்பாடு, அலக்கழிப்பு, உடன்பிறப்புகளிடையில் அப்பப்போ ஒரு முரண்பாடு, முட்டிக்கிறாங்க, மோதிக்கிறாங்க. இத்தகைய பயணத்தில் மாறன் விடுகிற ஒன்லைன் தான் சிரிக்க வைக்கிறது. இப்படியாக தேர்தல் நடக்கிற முன் பாதியில் ஊர்வசி அவர் இருப்பதை பதிவு செய்து கொள்கிறார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத பதிவு செய்துகிறார். 2ஆம் பாதி தான் கதையின் போக்கை மாற்றியதுடன் ஊர்வசிக்கு ரெட் கார்பெட் விரிக்கிறது. சிவப்பு கம்பள விரிப்பு. ஊர்வசிக்கு முதுமை, தாழாமை, அவ்வப்போது தொலைகிற சிறுபிள்ளத்தனம். திறந்து கிடக்கிற வீடுகளெல்லாம் பூட்டிடுவார். பக்கத்து வீட்டு போஸ்ட் பாக்ஸில் இருக்க லெட்டர்ஸை தூக்கிட்டு கொண்டாந்துருவார். வீட்டில் கண்ணுக்கு தெரிந்து இருக்கிற தங்க பொருட்களையெல்லாம் யாருக்காவது தானம் பண்ணி விடுவார். இப்படி ஒரு குணம், மனக்கோளாறு, கோபம் வரும். நீதிபதியவே மிரட்டுவாருங்க. ஒரு கட்டத்தில் ஆழவும் செய்வார். தன்னை மிரட்டுகிறவர்களை கண்டு, ஏய் நான் யார் தெரியுமா, இந்திரா காந்தி என் ஃப்ரெண்டு, ஜெயலலிதா என் ஃப்ரெண்டு, சிஎம் ஸ்டாலின் தெரியும், இப்படியெல்லாம் சொல்லி பீதியை கிளப்புவார். பாசமாக பையன்கிட்ட, நைனா உன்னை நானாக அடித்தேன், நீ தானே அடித்த, இவர் தான் அடிச்சிருப்பார், அடிச்சுட்டு அப்பாவியாக மகனிடம் அசடாவார். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல நைனா, என்னால் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை புலம்பும்போது நமக்கெல்லாம் அப்படியே அந்த உருகி போகும். ஊர்வசிக்கே உரிய தனிச்சிறப்பு, நடிப்பின் உச்சம். இவரை விஞ்சும் நடிகர்கள் இருப்பார்களானா தெரியலைங்க. மாறனுக்கு மாறுபட்ட வேடம். அந்த வேடத்தை ரொம்ப நிறைவாக செய்து கிளாப்ஸ் வாங்குறார் அட்டகத்தி தினேஷ். சற்று பாடியாக இருக்கார். அவரது பாணி தொடர்கிறது. நடிகர்கள் மெலடி டார்கஸ், தாட்சாயணி, இஸ்மத் பானு, சபிதா ராய் ஆகிய எல்லோருமே கேரக்டர்களாக மாறியது சிறப்பு. நடிச்சிருக்காங்க. வட்டி கடைக்காரராக சின்ன வேடத்தில் வந்தாலும் வரவேற்பு பெறுவது நம்ம வம்புக்காரர் கவிதா பாரதி. இந்த படம் ஒரு உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. அம்மாவை குடும்பத்துடன் சேர்த்த இராணுவ வீரர் சேகர் நாராயணன் திரையிலும் அதை திரும்ப செய்திருக்கிறார். அதாவது மும்பை கல்கட்டாவில் இருந்த அம்மாவை தேடி பிடிச்சி கொண்டாந்து அப்பங்கிட்ட பிள்ளைகள்கிட்ட விடுறாரு பாருங்கள், அந்த இராணுவ சேகர் தான் நாராயணன். டோனி பிரிட்டோ இசை. கபிலனுடைய வரிகளை சித்ரா பாடியிருக்க அந்த யார் பாடலை என்ற பாடல் கேட்க வைக்குது. ஜெயந்த் சேதுமாதவன ஒளிப்பதிவு. மேற்கு வங்க அசலை பதிவு செய்திருக்கு. நம்ம ஊர் வடசன டைப்பு. திரைமொழியில் எழுதி பார்ப்போரை நெகிழ வைத்திருக்கிறார் இயக்குனர் சுரேஷ் மாரி. பெஸ்ட் டைரக்டர். ஊர்வசிக்கு ஊர்வசி விருந்து கொடுக்கணும். ஒன்றிய அரசுக்கு தமிழர்களின் ஆசை என்னென்னா, நீங்கள் அவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து கௌரவிக்கணும். ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. என்ன பண்ணுறது? மு.க. ஸ்டாலின் சார், நீங்கள் கொடுக்கலாம், கொடுங்கய்யா. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.